நம்ம வீட்டில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் அந்த குடும்பத்துக்கு முதல் முறையாக வருதுன்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் அது உண்மையாகவே முதல் பிறவியா? இல்லை அதே வீட்டில் அதே குடும்பத்தில் பல வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஒரே ஆன்மா மறுபடியும் பிறந்திருக்க முடியுமா? ஒருவேளை நம்ம தாத்தாவோ பாட்டியோ அல்லது நம்ம குடும்பத்தில் இருந்த யாரோ இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே ஒரு குழந்தையா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா? இதை பற்றி ஸ்ரீ கிருஷ்ணரே அர்ஜுனனுக்கு சொன்ன ஒரு ஆழமான ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தை மகரிஷி வேதவியாசர் தர்மரான யுதிஷ்டரனுக்கு விளக்கின கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கதையை முழுசா கேட்டா மறுபிறவி, கர்மவினை, ஆன்மாவின் பயணம் பற்றி பலருக்கும் தெரியாத சில உண்மைகள் புரியும். அதனால இந்த கதையை கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க. மகாபாரத போர் முடிந்திருந்தது. ஹஸ்தினாபுரத்தின் அரசராக தர்மரான யுதிஷ்டிரன் பொறுப்பேற்றிருந்தாரு. நாடு முழுக்க அமைதி திரும்பி இருந்தாலும் அவரோட மனசுக்குள்ள இன்னும் பல கேள்விகள் சுற்றி கொண்டே இருந்தது. போரில் நடந்த ஒவ்வொரு சம்பவமும், உயிரிழந்த ஒவ்வொருவரின் நினைவும் அவரை ஆழமாக யோசிக்க வைத்தது. ஒரு நாள் பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 4 பேரையும் கூட்டிக்கிட்டு மகரிஷி வேதவியாசரின் ஆசிரமத்துக்கு போனாரு. அங்கே போனதும் எல்லாரும் பணிவோட முனிவரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்த யுதிஷ்டரன் தன் மனசுல இருந்த சந்தேகத்தை வெளிப்படையா கேட்டாரு. குருதேவா, நீங்க எங்களுக்கு தர்மம், நீதி, வாழ்க்கையின் பல ரகசியங்களை சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆனா இன்னும் ஒரு கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் கிடைக்கல. ஒரு ஆன்மா அதே குடும்பத்துல மறுபடியும் பிறக்க முடியுமா? ஒருத்தர் இறந்த பிறகு அவரோட ஆன்மா மீண்டும் அதே குலத்துல, அதே வம்சத்துல குழந்தையா பிறக்க வாய்ப்பு இருக்கா? யுதிஷ்டன் அந்த கேள்வியை கேட்டதும் அங்கே ஒரு அமைதி நிலவியது. வேதவியாசர் அவரை ஆழமா பார்த்தாரு. அந்த பார்வையிலேயே இது சாதாரண கேள்வி இல்லைன்னு புரிஞ்சுது. சில நொடிகள் கண்களை மூடி தியானம் பண்ணி அவர் மெதுவாக கண்களை திறந்து, தர்மராஜா, நீ கேட்ட கேள்வி ரொம்ப ஆழமானது. இதுக்கான பதில் தெரிஞ்சா மறுபிறவின் மிகப்பெரிய ரகசியமும் புரிஞ்சிடும். பொதுவா ஒரு ஆன்மா தன்னோட கர்ம வினைப்படி தான் அடுத்த பிறவி எடுக்குது. ஆனா சில விசேஷமான சூழ்நிலைகள்ல அதே குடும்பத்துல மீண்டும் மீண்டும் பிறக்கவும் முடியும்னு சொன்னாரு. அதை கேட்டதும் பாண்டவர்கள் 4 பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்தாங்க. அந்த பதில் அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. உடனே யுதிஷ்டரன், குருதேவா, அது எப்படி சாத்தியம்? ஒரு ஆன்மா ஏன் அதே குடும்பத்துக்கே திரும்பணும்னு ஆர்வத்தோட கேட்டாரு. வேதவியாசர் லேசா சிரிச்சுக்கிட்டு, அதுக்கு 3 முக்கிய காரணம் இருக்கு. முதல் காரணம் பிராரப்த கர்மம். முந்தைய பிறவியில செய்த செயல்கள் இன்னொரு பிறவியிலும் பலன் கொடுக்கும். இரண்டாவது காரணம் நிறைவேறாத ஆசைகள், உணர்வுகள், பந்தங்கள். மூன்றாவது காரணம் குடும்ப கடன். ஒரு ஆன்மாவுக்கும் ஒரு குடும்பத்துக்கும் ஆழமான கர்ம பந்தம் இருந்தா அந்த பந்தம் முடியும் வரை அது மறுபடியும் அதே குடும்பத்துல பிறக்கலாம். அந்த பந்தம் அன்பால இருக்கலாம், வெறுப்பால இருக்கலாம், புண்ணியத்தால இருக்கலாம், இல்ல பாவத்தால கூட இருக்கலாம்னு சொன்னாரு. வேதவியாசர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் பாண்டவர்களை இன்னும் ஆழமான சிந்தனைக்குள்ள கொண்டு போச்சு. ஆனா யுதிஷ்டரனோட மனசுல இன்னும் ஒரு சந்தேகம் இருந்தது. குருதேவா, இதுக்கு உண்மையிலேயே ஏதாவது நடந்த சம்பவம் இருக்கா? ஒரு ஆன்மா அதே குடும்பத்துல மறுபடியும் பிறந்ததுக்கு சாட்சி சொல்லக்கூடிய கதை ஏதாவது இருக்கான்னு கேட்டாரு. அந்த கேள்வியை கேட்டதும் வேதவியாசரின் முகத்துல ஒரு மெல்லிய புன்னகை தெரிந்தது. இருக்கு தர்மராஜா, இந்த உலகத்துல பலருக்கும் தெரியாத ஒரு சம்பவம் இருக்கு. அந்த சம்பவம் நேரடியாக ஸ்ரீகிருஷ்ணருடனும் அர்ஜுனனுடனும் சம்பந்தப்பட்டது. அந்த கதையை கேட்டா மறுபிறவி எப்படி வேலை செய்யுது, கர்மவினை எப்படி ஒரு ஆன்மாவை மீண்டும் அதே குடும்பத்துக்கு இழுத்துக்கிட்டு வருது என்பதெல்லாம் உனக்கே புரிஞ்சிடும். வேதவியாசர் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாரு. அங்க இருந்த பாண்டவர்கள் எல்லாரும் அவர் அடுத்ததா என்ன சொல்ல போறாருன்னு ஆவலோட காத்திருந்தாங்க. பிறகு அவர் மெதுவா பேச ஆரம்பிச்சாரு. தர்மராஜா, நான் இப்ப சொல்ல போற சம்பவம் சாதாரண கதை இல்லை. இதுல கர்ம வினை, மறுபிறவி, ஆன்மாவின் பயணம், பகவானின் தெய்வீக லீலை எல்லாமே ஒன்றாக இணைஞ்சிருக்கு. இந்த சம்பவம் ஸ்ரீ கிருஷ்ணர் துவாரகைய ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த காலத்துல நடந்தது. அந்த காலத்துல துவாரகைனா அது ஒரு சாதாரண நகரம் கிடையாது. கடலுக்கு நடுவுல எழுந்து நின்ன தெய்வீக நகரம். அங்கே அநீதி தலை காட்ட முடியாது. மக்கள் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. யாருக்காவது துன்பம் வந்தா நேரா ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட போய் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் நீதியையும் கருணையையும் ஒரே மாதிரி காத்தவர். அப்படி ஒரு நாள்
துவாரகை அரண்மனை வாசலுக்கு ஒரு பிராமணர் அழுதுகிட்டே வந்தாரு. அவரோட உடம்பு முழுக்க சோர்ந்து போயிருந்தது. முகத்துல தூக்கமே இல்லை. கண்கள்ல இருந்து கண்ணீர் நிக்காம வழிஞ்சுக்கிட்டே இருந்தது. அரண்மனைக்குள்ள நுழைந்ததும் நேரா ஸ்ரீ கிருஷ்ணரிடம் போய் அவர் காலில் விழுந்து கதறி அழ ஆரம்பிச்சாரு. அந்த காட்சியை பார்த்த அங்கிருந்த அமைச்சர்கள், வீரர்கள், மக்கள் எல்லாரும் அதிர்ச்சியா நின்னாங்க. பொதுவா ஒரு பக்தன் பகவானை பார்த்தா சந்தோஷப்படுவான். ஆனா இந்த பிராமணரோ இதயம் முடிஞ்ச மனிதன் மாதிரி அழுதுகிட்டே இருந்தாரு. ஸ்ரீகிருஷ்ணர் உடனே அவரை கையை பிடிச்சு எழுப்பி, மகனே, முதல்ல அமைதியாரு. உனக்கு என்ன துன்பம்? எதுக்காக இவ்வளவு வேதனைப்படுறன்னு மெதுவா கேட்டாரு. அதுக்கு அந்த பிராமணர் கண்ணீரை தொடச்சுக்கிட்டே, பிரபு, ஏன் வாழ்க்கையில இதை விட பெரிய துன்பம் இருக்க முடியாது. நான் யாருக்கும் கெடுதல் நினைச்சதில்ல. தர்மப்படி வாழ்ந்தேன். வேதங்கள்ல சொல்லியிருக்கிற எல்லா கடமையையும் செய்தேன். ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு புரியலன்னு சொன்னாரு. அங்க இருந்த எல்லாரும் அமைதியா அவர் சொல்றத கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த பிராமணர் நடுங்கிற குரல்ல, எனக்கு பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் பிறந்த சில நொடிகளுக்குள்ள உயிரை விட்டுடுது. இது ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, ஏற்கனவே 5 முறை இப்படித்தான் நடந்திருக்கு. ஒவ்வொரு தடவையும் குழந்தை பிறக்கிற சந்தோஷம் சில நிமிஷத்துல துக்கமா மாறிடுது. ஒரு தந்தையா என்னால் இதை விட பெரிய வேதனையை தாங்க முடியலன்னு கதறினாரு. அந்த வார்த்தைகளை கேட்டதும் அங்க இருந்த எல்லாரோட மனசும் கனத்து போச்சு. ஒரு தந்தை அனுபவிக்க கூடாத துன்பத்தை அந்த மனிதர் மீண்டும் மீண்டும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் அங்கேயே நின்று, இது ஏன் முந்தைய பிறவியில செய்த பாவத்துக்கான தண்டனையா, இல்லை என் குடும்பத்துக்கு ஏதாவது சாபமா? எவ்வளவோ யாகம் பண்ணேன், எவ்வளவோ பரிகாரம் பண்ணேன், எதுவும் பலன் தரல. அதனால தான் கடைசி நம்பிக்கையா உங்களை தேடி வந்திருக்கேன்னு சொன்னாரு. அந்த பிராமணரோட வேதனையை பார்த்த மக்கள் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசிக்க ஆரம்பிச்சாங்க. இவ்வளோ பெரிய பக்தனுக்கு ஏன் இப்படி நடக்குது? பகவான் நேரில் இருக்கும்போது கூட இந்த துன்பம் ஏன் முடியலன்னு எல்லாரும் குழப்பமா இருந்தாங்க. ஆனா அடுத்த சில நொடிகள்ல அந்த பிராமணர் சொன்ன ஒரு வார்த்தை அங்கிருந்த எல்லாரையும் அதிர்ச்சியில உரைய வச்சது. கோவத்தாலும் வேதனையாலும் நடுங்கிக்கிட்டே அவர் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்து, பிரபு, இந்த தடவையும் என் குழந்தைய காப்பாற்ற முடியலன்னா இந்த துவாரகை முழுக்க நான் சாபம் விடுவேன். இனிமே இந்த நகரத்துல எந்த குடும்பத்துக்கும் மகன் பிறக்கக்கூடாதுன்னு சபிப்பேன்னு உரக்க சொன்னாரு. அந்த வார்த்தை கேட்ட உடனே அரண்மனை முழுக்க அமைதி நிலவுச்சு. யாருமே ஒரு வார்த்தை கூட பேச முடியல. எல்லாரோட பார்வையும் ஒரே நேரத்துல ஸ்ரீ கிருஷ்ணர் மேல விழுந்தது. அவர் என்ன பதில் சொல்ல போறாரு, இந்த பிராமணரோட துயரம் எப்படி முடிவுக்கு வரப்போகுதுன்னு எல்லாரும் மூச்சு பிடிச்சுக்கிட்டு காத்திருந்தாங்க. அந்த நேரத்துல அரண்மனையின் இன்னொரு பக்கத்துல இருந்து ஒரு வீரன் வேகமா நடந்து வந்தாரு. அவர் வேற யாரும் இல்ல, காண்டீவ வில்லை ஏந்திய அர்ஜுனன். அந்த பிராமணர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவர் ஆரம்பத்துல இருந்தே கேட்டுக்கிட்டே இருந்தாரு. ஒரு தந்தையோட வேதனையை அவரால் அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. அர்ஜுனன் நேரா அந்த பிராமணர் கிட்ட போய், பிராமணரே, இனிமே கவலைப்படாதீங்க. இந்த தடவை உங்க வீட்டுல குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தைய நானே நேர்ல காப்பாத்துறேன். என் உயிர் இருக்கும் வரை அவனுக்கு எந்த ஆபத்தும் வரவிட மாட்டேன்னு உறுதியா சொன்னாரு. அந்த பிராமணர் உடனே கோவமாக அர்ஜுனனை பார்த்தாரு. அர்ஜுனா, உலகமே ஸ்ரீ கிருஷ்ணரை கடவுள்னு நம்புது. அவர் கூட இதுவரைக்கும் என் குழந்தைகளை காப்பாத்தல. அப்படி இருக்கும்போது நீ எப்படி இந்த வாக்குறுதியை கொடுக்குறன்னு கேட்டாரு. அந்த கேள்வியை கேட்டதும் அரண்மனையில இருந்த எல்லாரும் அர்ஜுனனையே பார்த்தாங்க. அவர் என்ன பதில் சொல்ல போறாருன்னு யாருக்கும் தெரியல. அர்ஜுனன் ஒரு நொடி கூட தயங்கல. தன்னோட காண்டீவ வில்ல உயர்த்தி பிடிச்சுக்கிட்டு, இந்த காண்டீவத்தின் மேல சத்தியமா சொல்றேன், இந்த தடவையும் உங்க குழந்தைய என்னால காப்பாற்ற முடியலன்னா நான் ஒரு சத்திரியனா வாழ தகுதியே இல்லை. என் வாக்க காப்பாற்ற முடியாம போனா நெருப்புக்குள்ள இறங்கி ஏன் உயிரையே விட்டுடுவேன்னு சபதம் எடுத்தாரு. அந்த சபதத்தை கேட்ட உடனே அங்க இருந்த மக்கள் எல்லாரும் அதிர்ச்சியோட ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தாங்க. இவ்வளவு பெரிய சபதத்தை அர்ஜுனன் எடுக்கிறாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனா அந்த கூட்டத்துல ஒருத்தர் மட்டும் அமைதியா நின்று இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவர் முகத்துல கோபமும் இல்லை, ஆச்சரியமும் இல்லை, மாறாக ஒரு மெல்லிய புன்னகை மட்டும் தெரிஞ்சது. அவர் வேற யாரும் இல்ல, ஸ்ரீ கிருஷ்ணர். அர்ஜுனன் எடுத்த சபதத்தோட முடிவு என்னன்னு அவருக்கு ஏற்கனவே தெரியும் மாதிரி அவர் எதுவுமே பேசாம அமைதியா நின்னாரு. அதை கவனிச்ச சிலர் மனசுக்குள்ள, பகவான் ஏன் சிரிக்கிறாரு, இந்த விஷயத்துக்கு பின்னாடி நமக்கு தெரியாத ஏதாவது ரகசியம் இருக்கான்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க.
அதுக்கப்புறம் அர்ஜுனன் அந்த பிராமணரை பார்த்து, உங்க மனைவிக்கு பிரசவ நேரம் வந்த உடனே எனக்கு தகவல் சொல்லுங்க. நான் எங்க இருந்தாலும் உடனே வந்துடுவேன். இந்த தடவை உங்க குழந்தைக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாரு. அர்ஜுனன் சொன்ன வார்த்தைகளை நம்பி அந்த பிராமணரும் கொஞ்சம் மன அமைதியோட வீட்டுக்கு திரும்பினாரு. ஆனா ஸ்ரீகிருஷ்ணரோ இன்னும் அந்த மர்மமான புன்னகையோடவே இருந்தாரு. நாட்கள் மெதுவா கடந்து போச்சு. துவாரகை முழுக்க ஒரே ஒரு விஷயம்தான் பேசப்பட்டது. இந்த தடவை என்ன நடக்க போகுது? அர்ஜுனன் உண்மையிலேயே அந்த குழந்தைய காப்பாத்துவாரா, இல்ல இதுவும் முந்தைய 5 முறையை போலவே முடிஞ்சிடுமான்னு எல்லாரும் எதிர்பார்ப்போட காத்திருந்தாங்க. இறுதியாக அந்த நாள் வந்துச்சு. பிராமணரின் மனைவிக்கு பிரசவ வலி ஆரம்பிச்சதுன்னு செய்தி கிடைச்ச உடனே அர்ஜுனன் ஒரு நொடி கூட தாமதிக்காம அவர் வீட்டுக்கு வேகமா போனாரு. அந்த வீட்டை சுற்றி யாராலும் உடைக்க முடியாத மாதிரி தன்னோட தெய்வீக அம்புகளால ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கினாரு. வானத்திலிருந்தும் பூமிக்கடியிலிருந்தும் எந்த சக்தியும் உள்ள வர முடியாத அளவுக்கு அந்த பாதுகாப்பை பலப்படுத்தினாரு. இப்போ பார்ப்போம், இந்த குழந்தைய எந்த சக்தியாலையும் தொட முடியாதுன்னு நம்பிக்கையோட அர்ஜுனன் அந்த வீட்டின் வாசல்ல காவலா நின்னாரு. வீட்டுக்குள்ள எல்லாரும் பதட்டத்தோட இருந்தாங்க. வெளியே அர்ஜுனன் காண்டீவத்தை கையில பிடிச்சுக்கிட்டு விழிப்பா நின்னாரு. அவரோட கண்கள் 4 திசையையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தது. எந்த தெய்வமோ, எந்த அசுரனோ, எந்த கண்ணுக்கு தெரியாத சக்தியோ வந்தாலும் எதிர்த்து நிற்க அவர் தயாரா இருந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த பிராமணனோட முகத்துல பல நாளுக்கு பிறகு ஒரு நம்பிக்கை தெரிஞ்சது. ஏன் குழந்தை உயிரோட பிறந்துடுச்சுன்னு சந்தோஷத்துல கண்ணீர் விட்டாரு. ஆனா அந்த சந்தோஷம் சில நொடிகள் கூட நீடிக்கல. திடீர்னு வீட்டுக்குள்ள இருந்த ஒளி முழுக்க மாறிடுச்சு. யாருக்கும் புரியாத ஒரு தெய்வீக பிரகாசம் அந்த அறையை நிரப்புச்சு. அங்க இருந்த பெண்கள் பயத்துல அலற ஆரம்பிச்சாங்க. அடுத்த நொடியே அந்த குழந்தை தொட்டில இருந்து யாரும் தொடாமலேயே மேலே எழ ஆரம்பிச்சது. அந்த காட்சியை பார்த்தவங்க எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க. குழந்தைய பிடிங்க, குழந்தைய காப்பாத்துங்கன்னு பிராமணர் கதறிக்கிட்டே ஓடினாரு. ஆனா அவர் கையால அந்த குழந்தைய தொடவே முடியல. அதே நேரத்துல வெளியே நின்ன அர்ஜுனனுக்கும் அந்த விசித்திரமான ஒளி தெரிஞ்சது. அவரு மின்னல் வேகத்துல வீட்டுக்குள்ள ஓடி போனாரு. உள்ள போய் பார்த்த காட்சி அவரையே அதிர்ச்சி அடைய வச்சது. குழந்தை மெதுவா மேலே எழுந்துக்கிட்டு இருந்தது. அதை சுற்றி ஒரு தெய்வீக ஒளி, எந்த மனிதனாலும் தடுக்க முடியாத ஒரு சக்தி அந்த குழந்தையை இழுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தது. நில்லுன்னு அர்ஜுனன் உரக்க கத்தி மின்னல் வேகத்துல அம்புகளை விட்டாரு. அவர் விட்ட அம்புகள் அந்த குழந்தைய சுற்றி ஒரு இரும்பு கோட்டை மாதிரி பாதுகாப்பு உருவாக்குச்சு. ஆனா அடுத்த நொடியே நடந்ததை பார்த்து அர்ஜுனனே நம்ப முடியாம நின்னாரு. அவர் விட்ட அம்புகள் எல்லாத்தையும் அந்த ஒளி ஒரு கணத்துல உடைச்சு சிதறடிச்சது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை எல்லாரோட கண்ணு முன்னாடியே திடீர்னு மறைஞ்சு போயிடுச்சு. ஒரு நொடி, 2 நொடி, வீட்டுக்குள்ள முழு அமைதி. அந்த பிராமணர் தொட்டில பார்த்தாரு, குழந்தை இல்ல. அரை முழுக்க தேடினாரு, குழந்தை இல்ல. வெளியே ஓடி பார்த்தாரு, அங்கேயும் இல்ல. அந்த நேரத்துல அவர் மெதுவா திரும்பி அர்ஜுனனை பார்த்தாரு. அவரோட கண்கள்ல இருந்த கண்ணீர் இப்போ கோவமா மாறி இருந்தது. அர்ஜுனா, இதுதானா நீ கொடுத்த வாக்குறுதி? என் குழந்தைய காப்பாத்துறேன்னு சொன்னேன். உன்னோட வீரத்தையும் காண்டீவத்தையும் நம்பி நான் அமைதியா இருந்தேன். ஆனா முந்தைய 5 குழந்தைகளை போலவே இந்த குழந்தையும் என் கண்ணு முன்னாடியே மறைஞ்சு போயிடுச்சு. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அம்பு மாதிரி அர்ஜுனனோட மனசை குத்துச்சு. நீ உலகத்துல பெரிய வீரன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா ஒரு பிறந்த குழந்தைய கூட உன்னால காப்பாற்ற முடியல. உன்னோட சபதம் பொய்யா போயிடுச்சு. அந்த வார்த்தையை கேட்டதும் அர்ஜுனன் தலை குனிஞ்சு நின்னாரு. தான் தோற்றுட்டேன்னு அவருக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனா தன்னோட வாக்கை மட்டும் அவர் மறக்கல. நான் சத்தியம் பண்ணியிருக்கேன், அந்த குழந்தைய கண்டுபிடிக்காம நான் திரும்ப மாட்டேன். இந்த உலகத்துல இல்லைன்னா தேவலோகத்துல தேடுவேன், அங்கேயும் இல்லைன்னா யமலோகம் வரை போயாவது தேடுவேன். ஏன் வாக்க நான் கண்டிப்பா காப்பாத்துவேன்னு உறுதியா சொல்லிட்டு தன்னோட தெய்வீக பயணத்துக்கு தயாரானாரு. அடுத்த நிமிஷமே அர்ஜுனன் தன்னோட தெய்வீக தேர்ல ஏறினாரு. அவரோட மனசுல ஒரே ஒரு எண்ணம் தான் ஓடிக்கிட்டு இருந்தது. நான் கொடுத்த வாக்க எப்படியாவது காப்பாற்றணும். அந்த உறுதியோட அவர் முதல்ல தேவலோகத்தை நோக்கி புறப்பட்டாரு. தேவர்களின் உலகத்தை அடைந்ததும் அங்கிருந்த காவலர்கள் எல்லாரும் அர்ஜுனனை மரியாதையோட வரவேற்றாங்க. நேரா இந்திரனோட சபைக்குள்ள போன அர்ஜுனன், தேவர்களின் அரசரே, துவாரகையை சேர்ந்த ஒரு பிராமணரின் புதிதா பிறந்த குழந்தை மர்மமா மறைஞ்சு போயிருக்கு. அந்த குழந்தை உங்க உலகத்துல இருக்கானான்னு கேட்டாரு.
இந்திரன் அமைதியா அர்ஜுனனை பார்த்தாரு. பிறகு தலையசைச்சிட்டு, இல்ல அர்ஜுனா, அந்த குழந்தை இங்க வரல. இந்த மர்மம் சாதாரண விஷயம் இல்ல. இதுக்கு பின்னாடி உனக்கு இன்னும் தெரியாத ஒரு பெரிய ரகசியம் இருக்குன்னு சொன்னாரு. அந்த பதில கேட்டதும் அர்ஜுனன் ஒரு நொடி கூட தாமதிக்கல. அங்கிருந்து நேரா வருணலோகத்துக்கு போனாரு. கடல்களின் அதிபதியான வருண பகவானிடமும் அதே கேள்வியை கேட்டாரு. ஆனா அங்கேயும் அவருக்கு கிடைச்ச பதில் அதேதான். அந்த குழந்தை இங்க இல்ல. அதுக்கப்புறம் குபேரலோகத்துக்கும் போனாரு. அங்கேயும் தேடினாரு. எந்த தகவலும் கிடைக்கல. ஒவ்வொரு உலகமா தேடிக்கிட்டு போன அர்ஜுனனோட மனசுல ஒரு பயம் மெதுவா அதிகமாயிடுச்சு. நான் உண்மையிலேயே தோற்றுட்டேனா, என் சபதத்தை நிறைவேற்ற முடியாத நிலை வந்துடுச்சான்னு அவருக்குள்ளேயே கேள்வி எழுந்துச்சு. ஆனா அவர் முயற்சியை மட்டும் கைவிடல. இன்னும் ஒரு இடம் பாக்கி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு நேரா யமலோகத்தை நோக்கி தன்னோட தேரை செலுத்தினாரு. சில நொடிகள்ல யமலோகத்தின் பிரம்மாண்டமான வாசல் அவர் கண்ணு முன்னாடி தெரிஞ்சது. அந்த உலகமே அமைதியா இருந்தது. அங்கிருந்த ஒவ்வொரு காவலனும் ஒவ்வொரு உயிரும் நீதிக்காக காத்திருக்கிற மாதிரி தோணுச்சு. அர்ஜுனன் உள்ளே நுழைந்ததும் யமராஜன் அவரை பார்த்தாரு. பார்த்தா, நீ இன்னும் உயிரோட இருக்கிறவன். அப்படி இருக்கும்போது யமலோகம் வரை எதுக்காக வந்திருக்கேன்னு ஆழமான குரல்ல கேட்டாரு. அர்ஜுனன் கை கூப்பி, தர்மதேவா, ஒரு பிராமணரின் குழந்தைய தேடி வந்திருக்கேன். அவனை காப்பாத்துறேன்னு நான் சபதம் எடுத்தேன். ஆனா அவன் ஏன் கண்ணு முன்னாடியே மறைஞ்சு போயிட்டான். அவன் இங்க இருக்கானான்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாரு. யமராஜன் சில நொடிகள் எதுவும் பேசல. அவர் முகம் திடீர்னு கம்பீரமா மாறுச்சு. பிறகு மெதுவா, அர்ஜுனா, நீ தேடுற குழந்தை சாதாரண குழந்தை இல்ல. அந்த ஆன்மாவோட கதை இந்த பிறவியில ஆரம்பிச்சது கிடையாது. பல யுகங்களுக்கு முன்னாடியே ஆரம்பிச்ச ஒரு கர்ம பந்தம் அதுக்கு பின்னாடி இருக்குன்னு சொன்னாரு. அந்த வார்த்தைகளை கேட்டதும் அர்ஜுனனோட முகத்துல ஆச்சரியம் தெரிஞ்சது. என்ன சொல்றீங்க? ஒரு புதிதா பிறந்த குழந்தைக்கு பின்னாடி பல யுகங்களான்னு அவர் அதிர்ச்சியோட கேட்டாரு. யமராஜன் மெதுவா கண்களை மூடினாரு. ஆம், இப்போ நீ கேட்க போற உண்மை மறுபிறவியின் மிகப்பெரிய ரகசியத்தையே உனக்கு புரிய வைக்கும். யமராஜன் கண்களை திறந்தாரு. அவரோட பார்வை நேரா அர்ஜுனன் மேல விழுந்தது. பார்த்தா, இந்த ஆன்மாவோட கதை இந்த ஜென்மத்துல ஆரம்பிக்கல. பல யுகங்களுக்கு முன்னாடி இது ஒரு சாதாரண மனிதன் இல்ல. பெரிய அரச குடும்பத்துல பிறந்த வீரன். பலம் இருந்தது, புகழ் இருந்தது. ஆனா அதை விட அதிகமா அகங்காரமும் இருந்தது. அர்ஜுனன் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தாரு. யமராஜன் தொடர்ந்து, ஒரு நாள் அந்த வீரன் எந்த தவறும் செய்யாத ஒரு பிராமணரின் ஒரே மகனை கோபத்துல கொன்றுட்டான். அந்த பிராமணர் தன் மகனோட உடம்பை கட்டி பிடிச்சுக்கிட்டு கதறி அழுதாரு. பிறகு அந்த வீரனை பார்த்து, நீ ஒரு தந்தையோட உயிரையே பறிச்சுட்ட. இனிமே நீயும் ஒரு தந்தையா இதே வேதனையை அனுபவிப்ப. ஒவ்வொரு பிறவியிலும் உன் குடும்பத்துல குழந்தையா பிறந்த உடனேயே உயிரை இழப்ப. அந்த வேதனை முடியும் வரை இந்த சுழற்சியிலிருந்து உன்னால வெளியே வர முடியாதுன்னு சாபம் கொடுத்தாரு. அந்த வார்த்தைகளை கேட்டதும் அர்ஜுனன் அதிர்ச்சியோட, அப்படின்னா துவாரகை பிராமணருக்கு பிறந்த அந்த குழந்தை அந்த சாபம் வாங்கின அதே ஆன்மாவான்னு கேட்டாரு. ஆமன்னு யமராஜன் சொன்னாரு. அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் அதே குடும்பத்துல பிறக்குது. பிறந்த சில நொடிகள்லேயே இந்த உலகத்தை விட்டு போயிடுது. இது சாதாரண மரணம் இல்ல, கர்ம வினையோட கணக்கு. அர்ஜுனன் இன்னும் ஒரு கேள்வி கேட்டாரு. அப்படின்னா இந்த சாபத்துக்கு முடிவே இல்லையா? அந்த ஆன்மா எப்பவுமே இப்படித்தான் பிறந்து இறந்துக்கிட்டே இருக்கணுமா? யமராஜன் லேசா சிரிச்சாரு. ஒவ்வொரு சாபத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. ஒவ்வொரு கர்மத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. ஆனா இந்த ஆன்மாவை விடுவிக்க சாதாரண மனிதரால முடியாது. அப்படின்னா யாரால முடியும்னு ஆவலோட கேட்டாரு அர்ஜுனன். யமராஜன் மெதுவா சொன்னாரு, இந்த பிரபஞ்சத்துல ஒரே ஒருவரால மட்டும்தான் முடியும். யார் அவர்? நாராயணனே. அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் அர்ஜுனன் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸ்ரீ கிருஷ்ணர். ஆமன்னு யமராஜன் சொன்னாரு. அவரே இந்த ஆன்மாவோட கர்ம பந்தத்தை அறுக்க முடியும். அவரோட அருளால மட்டும்தான் இந்த மறுபிறவி சுழற்சி முடிவுக்கு வரும். அர்ஜுனன் உடனே மனசுக்குள்ள ஸ்ரீகிருஷ்ணரை நினைச்சாரு. கேசவா, நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். தயவு செய்து எனக்கு வழிகாட்டுங்கன்னு மனதார வேண்டிக்கிட்டாரு. அவர் அப்படி நினைச்ச அடுத்த நொடியே யமலோகம் முழுக்க ஒரு அபூர்வமான ஒளி பரவ ஆரம்பிச்சது. அந்த ஒளி சாதாரண ஒளி இல்லை. 1000 சூரியன் சேர்ந்து பிரகாசிச்சாலும் வராத அளவுக்கு தெய்வீகமான பிரகாசம். அங்க இருந்த யமதூதர்கள் எல்லாரும் மரியாதையோட தலை குனிஞ்சாங்க. யமராஜனை தன்னோட சிம்மாசனத்திலிருந்து எழுந்து நின்றாரு. அர்ஜுனன் அந்த ஒளியை பார்த்ததும் அவர் முகத்துல ஒரு புன்னகை வந்துச்சு. அவரு வந்துட்டாரு.
அடுத்த நொடியே அந்த தெய்வீக ஒளியின் நடுவில் சங்கு சக்கரம் கதை பத்மம் தாங்கிய ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னோட விஸ்வரூப ஒளியோட யமலோகத்துக்குள்ள தோன்றினாரு. ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றிய அந்த நொடியே யமலோகம் முழுக்க இருந்த தெய்வீக ஒளி இன்னும் அதிகமாக பிரகாசிச்சது. யமராஜன் மரியாதையோட கை கூப்பி நின்னாரு. அர்ஜுனனும் உடனே தலை வணங்கி, கேசவா, என்னால் இந்த மர்மத்தை புரிஞ்சுக்கவே முடியல. தயவு செய்து இந்த ஆன்மாவை காப்பாத்துங்க, நான் கொடுத்த வாக்கையும் காப்பாத்துங்கன்னு உணர்ச்சியோட சொன்னாரு. ஸ்ரீகிருஷ்ணர் லேசா புன்னகைச்சாரு. பார்த்தா, நீ உன்னால முடிஞ்ச எல்லாத்தையும் செய்துட்ட, இப்போ நடக்க போறது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு யமராஜனை பார்த்தாரு. யமராஜன் உடனே, பிரபு, இந்த ஆன்மா பல பிறவிகளா தன்னோட கர்ம வினையோட கட்டுப்பாட்டில் சிக்கியிருக்கு. பிராமணரின் சாபம் இன்னும் இதை விடாம பிடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னாரு. அதை கேட்ட ஸ்ரீகிருஷ்ணர், எனக்கு எல்லாம் தெரியும், அதனால தான் இங்கே வந்திருக்கேன்னு அமைதியா சொன்னாரு. அடுத்த நொடியே அவர் தன்னோட வலது கையை மெதுவா உயர்த்தினாரு. அவர் விரல்களிலிருந்து ஒரு பிரகாசமான ஒளிக்கதிர் வெளியேறி யமலோகத்தின் நடுவில் இருந்த ஒரு தெய்வீக ஒளிபந்தத்தை தொட்டது. யமலோகத்தின் நடுவில் இருந்த ஒரு தெய்வீக ஒளிப்பந்தை தொட்டது. அந்த ஒளிப்பந்துக்குள்ள இருந்த ஆன்மா மெதுவா வெளியே வர ஆரம்பிச்சது. அதை பார்த்த அர்ஜுனன் ஆச்சரியமா நின்னாரு. அந்த ஆன்மாவை சுற்றி இருந்த கருப்பு நிற சங்கிலிகள் ஒவ்வொன்றா உடைய ஆரம்பிச்சது. யமராஜன் மெதுவா சொன்னாரு, பார்த்தா, இதுதான் கர்மபந்தம். ஒரு மனிதன் செய்கிற ஒவ்வொரு செயலுமே அவனை கண்ணுக்கு தெரியாத சங்கிலி மாதிரி கட்டி போடும். நல்ல செயல் செய்தா அந்த சங்கிலி பலவீனமாகும், கெட்ட செயல் செய்தா அது இன்னும் பலமாகும். சில நொடிகளில் அந்த ஆன்மாவை கட்டியிருந்த எல்லா பந்தங்களும் முழுசா உடைஞ்சு விழுந்துச்சு. அந்த ஆன்மா இப்போ முழு பிரகாசத்தோட நின்னது. ஸ்ரீகிருஷ்ணர் அதை பார்த்து, உன்னோட கர்ம கணக்கு முடிஞ்சிடுச்சு, இனிமே உனக்கு இந்த வேதனை வேண்டாம், மறுபிறவி சுழற்சியும் இத்தோட முடிவுக்கு வருதுன்னு அருளோட சொன்னாரு. அந்த ஆன்மா உடனே ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதங்களை வணங்கி, பிரபு, பல பிறவிகளா நான் அனுபவிச்ச துன்பத்துக்கு இன்று தான் முடிவு கிடைச்சிருக்கு, உங்க அருளை நான் எப்பவும் மறக்க மாட்டேன்னு நன்றியோட சொன்னது. அதை பார்த்த அர்ஜுனோட மனசு நிம்மதி அடைஞ்சது. ஆனா அடுத்த நொடியே அவருக்கு இன்னொரு சந்தேகம் வந்துச்சு. கேசவா, இந்த ஆன்மா இப்போ விடுதலை அடைஞ்சிருக்கு, ஆனால் துவாரகையில் அந்த பிராமணரும் அவர் மனைவியும் இன்னும் தங்களோட குழந்தைக்காக கதறிக்கிட்டு இருப்பாங்களே. ஸ்ரீகிருஷ்ணர் மீண்டும் புன்னகைச்சாரு. அதுக்கு தான் அடுத்த வேலை இருக்கு பார்த்தா, வாங்க துவாரகைக்கு திரும்பலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீகிருஷ்ணரும் அர்ஜுனனும் அந்த விடுதலை அடைந்த ஆன்மாவோட சேர்ந்து தெய்வீக வேகத்தில் யமலோகத்திலிருந்து துவாரகை நோக்கி புறப்பட்டாங்க. சில நொடிகள்லேயே ஸ்ரீகிருஷ்ணரும் அர்ஜுனனும் துவாரகை அடைஞ்சாங்க. அந்த நேரத்தில் அந்த பிராமணரோட வீடு முழுக்க அழுகை சத்தம் தான் கேட்டுக்கிட்டு இருந்தது. தன்னோட மனைவியை சமாதானப்படுத்த கூட அந்த பிராமணரால் முடியலை. நம்ம குழந்தைய இனிமே நாம் பார்க்கவே முடியாதான்னு அவர் கதறிக்கிட்டே இருந்தார். அந்த நேரத்தில் வீட்டு வாசலில் ஒரு தெய்வீக ஒளி தெரிஞ்சது. அங்கிருந்த எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. ஸ்ரீகிருஷ்ணரும் அர்ஜுனனும் அமைதியாக உள்ளே நடந்து வந்தாங்க. அந்த பிராமணர் கோபத்தோட எழுந்து நின்னாரு. பிரபு, இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க? என் குழந்தைய காப்பாற்ற முடியல, என் வாழ்க்கையே இருட்டாயிடுச்சு. அவர் சொன்ன வார்த்தைகளில் வேதனையும் இருந்தது, கோபமும் இருந்தது. ஆனால் ஸ்ரீகிருஷ்ணர் கொஞ்சம் கூட கோவப்படலை. அவர் மெதுவாக இந்த பிராமணர்கிட்ட போய், உன் துன்பம் இத்தோட முடிஞ்சிடும், நீ இழந்தது திரும்ப உனக்கு கிடைக்கும்னு சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையை முன்னாடி நீட்டினார். அடுத்த நொடியே எல்லாரோட கண்ணு முன்னாடியும் ஒரு அதிசயம் நடந்துச்சு. தெய்வீக ஒளியோட அந்த குழந்தை மீண்டும் தோன்றுச்சு. அது சாதாரணமாக தோன்றலை, அமைதியாக சிரிச்சுக்கிட்டே உயிரோட ஆரோக்கியமாக ஸ்ரீ கிருஷ்ணனின் கைகளில் இருந்துச்சு. அந்த காட்சியை பார்த்த பிராமணரும் அவர் மனைவியும் ஒரு நொடி பேசவே முடியாமல் நின்னாங்க. அவங்க கண்கள் இருந்த சந்தோஷ கண்ணீர் வழிஞ்சது. ஏன் குழந்தைன்னு சொல்லிக்கிட்டே நடுங்கிற கைகளால் அந்த குழந்தைய வாங்கிக்கிட்டாங்க. அந்த வீட்டில் இருந்த எல்லாரும் நாராயணா நாராயணான்னு பக்தியோட முழங்க ஆரம்பித்தாங்க. அந்த பிராமணர் உடனே ஸ்ரீ கிருஷ்ணரின் காலில் விழுந்து, பிரபு, நான் கோபத்தில் உங்களை பற்றி தவறாக பேசிட்டேன், துவாரகையே சபிக்கிறேன்னு கூட சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு கதறினாரு. ஸ்ரீகிருஷ்ணர் அவரை எழுப்பி, உன் வார்த்தைகளை நான் மனசில் வச்சுக்கல, ஒரு தந்தையோட வேதனை என்னன்னு எனக்கு தெரியும், அதனால தான் உன்னை குற்றம் சொல்லலைன்னு அன்போட சொன்னார். அர்ஜுனன் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியாக நின்னார். அவருக்கு இப்போ தான் ஒரு உண்மை முழுசாக புரிஞ்சுது. தன்னோட வீரத்தால் எல்லாத்தையும் சாதிக்க முடியாது, சில விஷயங்கள் பகவானோட அருளால் மட்டும்தான் நடக்கும். அவர் ஸ்ரீகிருஷ்ணரை பார்த்து, கேசவா, இன்னைக்கு நான் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கிட்டேன்.
மனிதனோட பலம் எவ்வளவு பெரியதா இருந்தாலும் அது உங்க அருளுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னு தலை வணங்கி சொன்னாரு. ஸ்ரீகிருஷ்ணர் புன்னகைச்சாரு. பார்த்தா மனிதன் முயற்சி செய்யணும், ஆனா அந்த முயற்சிக்கு முழுமை கொடுக்கறது இறைவனோட அருள் தான். இதை புரிஞ்சவனுக்கு வாழ்க்கையோட உண்மையான அர்த்தமும் புரிஞ்சிடும்னு அமைதியா சொன்னாரு. ஸ்ரீகிருஷ்ணர் அந்த பிராமணரையும் அவர் மனைவியையும் ஆசீர்வதித்து மெதுவாக திரும்பி அர்ஜுனனை பார்த்தாரு. பார்த்தா இந்த சம்பவம் ஒரு குழந்தையை காப்பாற்றுவதற்காக மட்டும் நடக்கவில்லை, இதற்குள் மனித வாழ்க்கையின் ஒரு பெரிய உண்மை மறைந்திருக்கிறது என்று சொன்னாரு. அர்ஜுனன் அமைதியா கேட்டு கொண்டிருந்தாரு. ஸ்ரீகிருஷ்ணர் தொடர்ந்து, ஒரு ஆன்மா எந்த குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்று அது தானாக முடிவு செய்யாது, அதன் கர்ம வினையே அந்த முடிவை எடுக்கிறது. சில ஆன்மாக்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கும் அன்பின் காரணமாக திரும்ப வருகின்றன. சில ஆன்மாக்கள் நிறைவேறாத கடமையை முடிக்க வருகின்றன. இன்னும் சில ஆன்மாக்கள் தங்களுடைய கர்ம கடனை தீர்க்கவே அதே குடும்பத்தில் மறுபடியும் பிறக்கின்றன என்றார். அந்த வார்த்தைகளை கேட்ட பிராமணர் அதிர்ச்சியுடன், அப்படியானா என் வீட்டில் நடந்தது எல்லாமே கர்ம வினையா என்று கேட்டார். ஆம் என்று ஸ்ரீகிருஷ்ணர் பதிலளிச்சாரு. நடந்த ஒவ்வொரு சம்பவத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. மனிதனுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், ஆனா இயற்கையின் நீதிக்கு எதுவும் தெரியாமல் போகாது என்றார். அந்த வீட்டில் இருந்த அனைவரும் அமைதியா கேட்டுக்கொண்டிருந்தனர். அர்ஜுனன் மெதுவா, கேசவா, அப்படியானா ஒருவரை மறுபடியும் அதே குடும்பத்துல பிறந்திருக்காங்க என்று எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்று கேட்டார். ஸ்ரீகிருஷ்ணர் லேசா புன்னகைச்சு, அதை சாதாரண மனிதன் தெரிந்து கொள்ள முயற்சி செய்யவே கூடாது, அது தெய்வ ரகசியம். சில நேரங்கள்ல மட்டும் இறைவனின் விருப்பத்தால அந்த உண்மை வெளியில வரும். மற்ற நேரங்கள்ல மனிதன் தனது தற்போதைய வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதில் தான் கவனம் செலுத்த வேண்டும் என்றார். அந்த பதில் அர்ஜுனனின் மனதிற்கு ஒரு பெரிய தெளிவை கொடுத்தது. சில நிமிடங்களுக்கு பிறகு ஸ்ரீகிருஷ்ணரும் அர்ஜுனனும் அங்கிருந்து கிளம்பினாங்க. இந்த சம்பவம் முடிந்த பிறகு பல வருடங்கள் கடந்தும் துவாரகை மக்கள் இந்த அதிசயத்தை மறக்கவில்லை. ஒரு ஆன்மா உண்மையிலேயே அதே குடும்பத்துல மறுபடியும் பிறக்க முடியுமா என்று யாராவது கேட்டா அந்த பிராமணரின் கதையையே உதாரணமாக சொல்லுவார்கள். இவ்வளவு நேரம் இந்த கதையை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த யுதிஷ்டிரன் வேதவியாசரை பார்த்து கை கூப்பி, குருதேவா, இப்போதுதான் ஏன் மனசுல இருந்த சந்தேகம் முழுவதும் தீர்ந்திருக்கிறது. ஒரு ஆன்மாவின் மறுபிறவிய முடிவு செய்வது இரத்த உறவு அல்ல, கர்ம உறவு தான். அதனால தான் சில ஆன்மாக்கள் அதே குடும்பத்திற்கு திரும்ப வருகின்றன என்றார். வேதவியாசர் திருப்தியுடன் புன்னகைச்சு, தர்மராஜா, நீ சரியாக புரிந்து கொண்டாய். அதனால தான் மனிதன் எப்போதும் நல்ல கர்மத்தையே சேர்க்க வேண்டும். ஏனெனில் இன்று செய்யும் ஒவ்வொரு செயலும் நாளைய பிறவிக்கான விதையாக மாறும் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்ட பாண்டவர்கள் அனைவரும் தலை குனிந்து வணங்கினர். அந்த நாளுக்கு பிறகு மறுபிறவியை பற்றிய சந்தேகம் யுதிஷ்டரனின் மனதில் மீண்டும் ஒருபோதும் வரவில்லை. வேதவியாசர் தன்னோட பேச்சை முடிச்சதும் ஆசிரமம் முழுக்க ஒரு ஆழமான அமைதி நிலவுச்சு. யுதிஷ்டரன் மட்டும் இல்ல, பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் எல்லாரும் அந்த வார்த்தைகளை மனசுக்குள்ள பல முறை யோசிச்சு பார்த்தாங்க. அப்போ வேதவியாசர் கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொன்னாரு. தர்மராஜா, மனிதன் எப்போதுமே ஏன் அடுத்த பிறவி எப்படி இருக்கும்னு யோசிக்க கூடாது. அதுக்கு பதிலா இந்த பிறவியில நான் என்ன செய்யறேன்னு யோசிக்கணும். ஏன்னா அடுத்த பிறவியை உருவாக்குறது இப்போ வாழ்ற இந்த வாழ்க்கை தான். அந்த ஒரு வாக்கியம் பாண்டவர்களோட மனசுல ஆழமா பதிஞ்சிச்சு. யுதிஷ்டரன் கை கூப்பி, குருதேவா, இவ்வளவு நாளா என் மனசுல இருந்த சந்தேகத்துக்கு இன்னைக்கு முழு பதில் கிடைச்சிருக்கு. இனிமே கர்மத்தோட முக்கியத்துவத்தை இன்னும் அதிகமா புரிஞ்சுக்கிட்டு வாழ்றேன்னு பணிவோட சொன்னாரு. வேதவியாசர் அவரை ஆசீர்வதிச்சாரு. தர்மத்தை விட்டு விலகாதவன் ஒருபோதும் அழிய மாட்டான். நல்ல கர்மத்தை சேர்க்கிறவன் இந்த பிறவிலையும் அமைதியா வாழ்வான், அடுத்த பிறவிலையும் உயர்வான். அந்த ஆசீர்வாதத்தோட பாண்டவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியோட ஆசிரமத்திலேருந்து கிளம்பினாங்க. நண்பர்களே, இந்த கதை நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுது. ஒரு ஆன்மா அதே குடும்பத்தில் மறுபடியும் பிறக்குமா என்ற கேள்விக்கு ஒரே பதில் சொல்ல முடியாது. அது முழுக்க முழுக்க அந்த ஆன்மாவோட கர்ம வினை, நிறைவேறாத கடமைகள், இறைவனோட விதி, இவைகளை பொறுத்து தான் இருக்கும்.
அதனால யார் எங்க பிறப்பாங்கன்னு ஆராயிறத விட, நாம செய்ற ஒவ்வொரு நல்ல செயலுமே நம்ம எதிர்காலத்தை உருவாக்குது என்பதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்றது தான் உண்மையான ஞானம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள், உறவினர்களுக்கும் கண்டிப்பா பகிருங்க. இன்னும் இதே போல ஆன்மீக ரகசியங்கள், மகாபாரதம், ராமாயணம், கர்மவினை பற்றிய ஆழமான கதைகளை பார்க்க நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. இந்த கதையை பற்றி உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. மீண்டும் ஒரு அருமையான ஆன்மீக கதையோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.